குடித்து கும்மாளம் போடும் நடிகரை எம்ஜிஆருடன் ஒப்பிடுவதா? விஜயை மறைமுகமாக தாக்கிய அதிமுக. எம்ஜிஆர் அவர் மறைந்து ஆண்டுகள் பல ஆனாலும் இன்னும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். எம்ஜிஆர் சினிமாவில் மது குடிப்பது போல நடிக்கவில்லை. பெண்களுக்கு ஆபத்து என்றால் ஓடி வந்து காப்பாற்றுவது போல நடித்து பெண்கள் மனதில் இடம் பிடித்தவர். இன்னமும் தமிழக கிராமங்களில் எம்ஜிஆரை நினைக்காதவர்கள் இல்லை என்றே கூறலாம். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக அவருக்கு பின் ஜெயலலிதா கட்டிக்காத்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்கு இப்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறார். இப்போதைய அதிமுகவினர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரையே முன்வைத்து கட்சியை நடத்தி வருகின்றனர். ஆனால் புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் தமிழகத்தை ஆண்ட கட்சியாகவும் தற்போதைய எதிர்க்கட்சியாகவும் உள்ள அதிமுகவை ஒரு கட்சியாகவே கருத்தில் எடுத்துக் கொள்ளாமல் எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என திரும்ப திரும்ப கூறி அதிமுகவினரை டென்ஷன் ஆக்கி வருகிறார். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஆனாலும் அரசியலில் ஜெயிக்க விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி விருப்பப்பட்டார். ஆனால் விஜயோ எங்கள் தலைமையை ஏற்று வருவோருடன் தான் கூட்டணி என்று எடப்பாடியின் ஆசைக்கு தடை போட்டுவிட்டார். அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் சிலர் விஜய் கட்சியில் சேர்ந்து வருகின்றனர். முக்கியமாக மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்துவிட்டார். மேலும் விஜய்தான் அடுத்த முதல்வர் என்றும் கூறி வருகிறார். இது அவரோடு பழகிய மூத்த அதிமுக நிர்வாகிகளுக்கு கடுப்பை ஏற்படுத்துகிறது. இந்நிலையில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி MLA விஜயை மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளது தாவேகாவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் பொதுமக்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கக்கூடிய கதாபாத்திரத்தில்தான் நடித்தார். குடித்துவிட்டு கும்மாளம் போடும் கதாபாத்திரத்தில் நடித்தது கிடையாது. அவர் சம்பாதித்த பணம் முழுவதையும் மக்களுக்காக கொடுத்தவர். அதனால்தான் அவரை 8வது கொடைவள்ளல் என்று அழைப்பார்கள். எந்த நடிகனாவது அவ்வாறு கொடுத்து உள்ளார்களா? அப்படிப்பட்ட எம்ஜிஆர் போன்ற நடிகர் எங்கே? தற்போது இருக்கக்கூடிய நடிகர்கள் எங்கே என்று மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய நடிகர்கள் சாராயத்தை குடித்துவிட்டு பாடல் போட்டு பெண்களுடன் நடனம் ஆடுகிறார்கள். 100 பேரை அடிப்பது போல ஷோ காட்டுவார்கள். அவர்களெல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறார்கள்? ஒருவர் என்ன தொழில் செய்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. மக்களை நேசிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏழை மக்களின் உணர்வுகளையும் அவர்களது நிலைகளையும் அறிந்து கொண்டு அவர்களுக்காக போராடக்கூடிய சிந்தனை உள்ளவன்தான் கட்சி நடத்த வேண்டுமென KP முனுசாமி கிருஷ்ணகிரியில் நடந்த அதிமுக கூட்டத்தில் பேசியிருக்கிறார். சாராயம் குடித்து பெண்களுடன் நடனமாடுவது சினிமாவுக்காக என்று உணராமல் எங்கள் தலைவனை பற்றி மட்டமாக விமர்சிப்பதா என்று தாவேகாவினர் கொந்தளித்து வருகின்றனர்.